வெல்கம் டு நீலாதேவி ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். ஒரு அருமையான காதல் கதையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இப்பொழுது விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 41 முதல் 50 வரை. விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 41. மிக பிரம்மாண்டமான வண்ண விளக்குகள் எல்லாம் மின்னிக் கொண்டிருந்தன. பார்க்கும் இடமெல்லாம் தங்க நகைதான் இருந்தது. ருத்ரேஷி உள்ளே வந்ததிலிருந்து சுற்றி சுற்றி பார்க்கிறாளே தவிர எதுவும் எடுத்த பாடில்லை. திரு, பார்கவி, ஆதித்யா, ருத்ரேஷி நால்வரும் அமர்ந்திருந்தனர். பார்கவி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் தன் அண்ணியிடம். அவளோ இரு கையையும் கன்னத்தில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். ருத்ரா, என்ன பண்ற? பாக்குறேன். ஏய், நகை எடுக்க அழைச்சிட்டு வந்தா ஏதோ சின்ன குழந்தை படத்தை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க. என்ன எடுக்கிறது? அண்ணி, நீங்க முதல்ல எனக்கு செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த கன்னத்துல கை வைக்கிற போஸ் எல்லாம் தரலாம். உனக்கு தானே, இதோ பாரு நான் எப்படி செலக்ட் பண்றேன்னு. ருத்ரேஷி மற்றவர்களைப் போல கடையை போட்டு புரட்டுபவள் அல்ல. அவளுக்கு பார்த்த உடனே எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வாள். அதே போல்தான் பார்கவிக்கு செலக்ட் செய்தாள். அவளுக்கு 2 அடுக்கு காசு மாலை எடுத்தாள். பார்ட்டிக்கு என்று போட்டுக்கொள்ள பிளாட்டின செயின் எடுத்தாள். என்னங்க, இது நல்லா இருக்குல்ல? அவள் கழுத்தில் வைத்து காட்ட, உனக்கு பிடிச்சிருந்தா எடு. எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உங்க தங்கச்சிக்கு எப்படி இருக்கு அதை நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்குடி. என்ன நல்லா இருக்கு? சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. சரி, சூப்பரா இருக்கு. கவி, உனக்கு பிடிச்சிருக்காடி? அண்ணி, நீங்க செலக்ட் பண்ணா நல்லா தான் இருக்கும், அப்புறம் என்ன? அவ்வளவுதான், பர்ச்சேஸ் முடிஞ்சது, வாங்க போலாம். ருத்ரேஷி எழ அவளை பார்த்த ஆதித்யா, திரு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அவளை அதே நாற்காலியில் அமர வைத்தான் திரு. இப்பொழுது ஆதித்யா தான் தன் அவளுக்கு எது நன்றாக இருக்கும் என்று போட்டு பார்த்தான். என்னங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணி, அது நீங்க சொல்லக்கூடாது, வாய முடுங்க. அண்ணா, இந்த செயின் எப்படி இருக்கு பாருங்க. அவள் ஒரு வைர செயினை எடுத்து கொடுத்தாள். டே ஆதி, உன் தங்கச்சி கூட நல்லா செலக்ட் பண்றாடா. நான் யாரு? ஆதித்யாவோட தங்கச்சி, அது ஞாபகம் இல்லையா அண்ணா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா சில நேரம் நீ லூஸ் மாதிரி இருக்கியே, அதான் கொஞ்சம் டவுட்டு. நீயும் உன் டவுட்டும், மூஞ்சி பாரு. திரு தலையிலேயே அடித்தாள். ஆதித்யா அவர்கள் பேசியதை எல்லாம் காதில் வாங்கியதாக தெரியவில்லை. அவளுக்கு எது போட்டால் நன்றாக இருக்குமோ அனைத்தையும் எடுத்தான். யோ, காலில் என்ன பண்ற? ஆதித்யாவின் காதில் விழும்படி கேட்க, என் பொண்டாட்டியோட கால் சைஸ பாக்குற, மெட்டி போடும்போது சரியா பாக்கல. அதான் அப்பவே பாத்துட்டீங்களே. ருத்ரா, புது இடம், அதனால வாய மூடு. அவளுக்கு பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டு எழுந்தான். என்னங்க, போதும், இதுவே நிறைய ஆகும் போல இருக்கு. நீ ஏண்டி கவலைப்படுற? உன் புருஷனா கை நிறைய சம்பாதிக்கிற, அதெல்லாம் யாருக்கு? உனக்கும் ஆரோக்கும் தானடே. அதுக்குன்னு ஒரு நாள்ல இத்தனை வாங்குறதா? நீ சிக்கனம் பண்றது நல்லதுதான், ஆனா உன் விஷயத்துல எனக்கு சிக்கனம் பண்ண சொல்லி கொடுக்காத சொல்லிட்டேன். அவ்வளவுதான், போலாம். எங்க போகணும்? வீட்டுக்கு தான். என்னங்க, திரு அண்ணாக்கு? அவனுக்கு என்ன வாங்க போற? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க அவருக்கு யாரும் இல்ல, நம்ம தான் அவரை பாத்துக்கணும்னு. உனக்கு கூட அப்பப்போ அறிவு வேலை செய்துடி. ஓவரா பேசக்கூடாது, வாங்க. இருவரும் ஜென்ஸ் செக்ஷன் வந்தனர். அவர்களுக்கு முன்னேயே திரு, பார்கவி 2 பேரும் அங்கே இருக்கும் கேண்டீன் உள்ளே சென்று விட்டனர். என்னங்க, இந்த செயின் நல்லா இருக்குல்ல? அவள் எடுத்து காட்டினாள். அதில் சின்ன கிருஷ்ணர் டாலர் இருந்தது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நான் எது எடுத்தாலும் சூப்பரா தான் இருக்கும், தெரியுது இல்ல? அப்புறம் என்ன, உனக்கு எது பிடிக்குமோ அதை எடு. எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்தாங்க, போயிட்டு பில் போட்டுட்டு வாங்க. நீ மட்டும் இங்க என்ன பண்ண போற? நான் உங்க தங்கச்சியையும் அண்ணாவையும் அழைச்சிட்டு வரேன், நீங்க போங்க. ஓகே. ஆதித்யா பில் போட்டு விட்டு வர மூவரும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். கார் வீட்டு வாசல் முன் நிற்க அங்கே அவனுக்காக காத்திருந்தது போலீஸ், வக்கீல் இருவரும். திரு, கம்பெனில ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லடா. அப்புறம் ஏன் இவங்க இங்க வந்திருக்காங்க? ருத்ரா, நீ பார்கவி அழைச்சிட்டு உள்ள போ, நாங்க வரோம். சரி என்று சொன்னவள் பை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இருவரும் உள்ளே சென்று விட்டனர். ருத்ரேஷி வந்த உடனேயே ஆருவை தேடினாள். வடிவம்மா, சொல்லு பாப்பா. எங்க ஆரு? அது என்ன பதில் சொல்லுங்க. பாப்பா, பாப்பா, பையன் அந்த பொண்ணு புடுங்கிட்டு போயிட்டா. விரதங்கள் கலைந்தன தேவி அத்தியாயம் 42. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த போலீஸ் சொன்னாரு. நான் தரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா அவங்க என்ன மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ணி, கவி, வா. ருத்ரேஷி வெளியே வர அங்கே ஆதித்யா, திரு இருவரும் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தனர். ருத்ரா, என்னாச்சு? என்னங்க, ஆறு உள்ள இல்ல. என்ன இல்லையா? ஆமா இல்ல, அவன் அந்த ஷாலினி புடுங்கிட்டு போயிட்டா. சரி, பதட்டப்படாத, நான் இருக்கேன்ல, வா. மூவரும் அந்த அறைக்கு வர அங்கு ஷாலினி கையில் ஆருவை வைத்திருந்தாள். அவனோ அழுது கொண்டே இருந்தான். ஆரு,
ருத்ரேஷி அவனை வாங்க அவளோ அவனை தரமாட்டேன் என்று இறுக பிடித்து கொண்டாள். நீ இப்ப குழந்தைய குடுக்கல அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சீ, அவகிட்ட கொடு. அவனோ கத்த. அப்பொழுதும் கூட ஷாலினி தராமல் இருந்தாள். நான் தரமாட்டேன், இவன் ஏன் பையன். யாரு உன் பையன்? நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது மறந்துருச்சா? அவன் கேட்க, மறக்கல, அதுக்காக பெத்த பிள்ளைய தூக்கவே கூடாதா? கூடாது. பார்கவி, சொல்லுங்க அண்ணா. அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு அப்படி பெட்டி படிக்க எடுத்துட்டு வெளியே போ சொல்லு. சரி அண்ணா. பார்கவி அவள் அருகே வந்தவள் ஷாலினியை கன்னத்தில் ஒரே அடிதான் அடித்தாள். அடுத்த நொடி ருத்ரேஷி கையில் ஆறு இருந்தான். அவன் பிஞ்சு மேனியில் ராட்சசி அழுத்தி பிடித்த இடத்தில் எல்லாம் கை லேசாக சிவந்து விட்டது. ருத்ரா, வா போலாம். என்னங்க, இவ இங்கதான் இருக்கணும். அண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? இவளை வெளியே அனுப்புறதுதான் நல்லது. இல்ல, இங்கதான் இருக்கணும். நான் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு அவளுக்கு, அதான் சொல்றேன். இவ இங்க இருக்கணும் எனக்காக, ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? நீ இந்த வீட்டோட மகாராணி, உன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. ஆதித்யா அவளை அழைத்து கொண்டு வந்தான். அதற்குள் வந்த இருவருக்கும் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக கொடுத்து அனுப்பி வைத்தான் திரு. திரு அண்ணா, அவங்க ஏன் இங்க வந்தாங்க? வேற எதுக்கு, நம்ம ஷாலினிக்கு சப்போர்ட் பண்ணதான். அதனால நாங்க நல்ல சப்போட்டா பழமா பார்த்து கொடுத்து அனுப்பி வச்சோம். எங்க, எனக்கு சப்போர்ட்டா? பார்கவி கேட்க, அட சோத்து மாடு. அண்ணா, வெளியேந்து வந்து அவங்களுக்கு கேட்காமலேயே சப்போர்ட்டாலாம் கொடுக்குற. அண்ணா, நான் கேட்டு கூட தரமாட்டேங்கிற. ஏய் லூசு, அவங்க வாங்கிட்டு போறது நீ நினைக்கிறது இல்ல. இதோ இந்த சப்போர்ட்டா சொன்னேன். திரு தன் கையை காட்ட பார்கவி இரு கன்னத்தை மூடிக்கொண்டாள். சாரி, தெரியாம சொல்லிட்டேன். சரி வா, உள்ள போலாம். இருவரும் உள்ளே சென்றனர். வடிவு அவர்களுக்கான உணவை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தாள். ருத்ரேஷி அறைக்கு வந்தவள் ஆறு போட்டிருந்த உடைகளை கழட்டிவிட்டு அவன் மேனியை ஆராய்ந்தவள் அவன் மேனியை ஈர துணி வைத்து துடைத்து விட்டு உடை மாற்றினாள். அதற்குள் ஆதித்யா ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தான். ருத்ரா, ஏன் சோகமா இருக்க? எதுவும் இல்ல, இவன் அப்படியே கீழே தூக்கிட்டு போங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அவள் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ஆதித்யா தன் மகனை ஏந்தியபடி கீழே வர ஒரு சப்பாத்திக்கு இரண்டும் அடித்து கொண்டிருந்தது. தன் நண்பனையும் தங்கையையும் பார்த்தவன் கையில் இருந்த தன் மகனை பார்த்தான். என்ன நினைத்தானோ ஒரு பெருமூச்சு விட்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான். 2 பேரும் என்ன பண்றீங்க? இது என்ன கேள்வி? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட தானே செய்வாங்க. டைனிங் டேபிள்ல சாப்பிடதான் செய்வாங்க, ஆனா நீங்க 2 பேரும் லூஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டேய், அவ தான் படிக்கிறா, ஆனா நீ இந்த ஆரூஸ் கம்பெனி ஆதித்யாவோட பிஏ, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. சின்ன பையன் மாதிரி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. சாப்பாட்டுக்கு சின்ன பையன் பெரிய பையன் எல்லாம் தெரியாது. ஆமா, நீ ஏன் சாப்பிடாம இருக்க? ருத்ரா வரணும். திருவண்ணா, உனக்கு தெரியாதுல்ல, அண்ணி வந்ததுல இருந்து அவங்க பரிமாறினா மட்டும்தான் அண்ணா சாப்பிடும். இது இப்போ இந்த வீட்டுக்கு வழக்கமா மாறிடுச்சு. பார்கவி, ஓகே, வாயை மூடிக்கொண்டேன். அவள் தன் வேலையில் கண்ணாக இருந்தாள். அவள் வேலை என்ன? சாப்பிடுவதுதான். அதற்குள் ருத்ரேஷி வந்துவிட தன் அவனுக்கு பரிமாறிவிட்டு ஆறுக்கு பால் கொடுத்தாள். அண்ணி, உங்க முகம் ஏன் கொஞ்சம் டல்லா இருக்கு? அப்படியா இருக்கு? ஆமா பாப்பா, உன் முகம் டல்லா தான் இருக்கு. ஏன் சோகமா இருக்க? அப்படிலாம் இல்லையே, உங்க கண்ணுக்கு தான் ஏதாவது ஆயிடுச்சு. ருத்ரா, என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன், ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது உன் முகம் டல்லா தான் இருக்கு. என்னாச்சு சொல்லு. ஆதித்யா அவள் கையை பிடிக்க அவளையும் அறியாமல் அழுது விட்டாள். விரதங்கள் கலைந்தன தேவி, அத்தியாயம் 43. அண்ணி, என்னாச்சு? தங்கச்சிமா. 2 பேரும் அவள் அருகே வந்து விட்டனர். ருத்ரேஷி அந்த டைனிங் டேபிள் நாற்காலியில் அமர்ந்தவள் அவளையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வந்தது. ருத்ரா, என்ன ஆச்சு? ஏன் அழுற? அண்ணி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் அழுறீங்க? தங்கச்சி, ஏன் அழுற? எதுவும் இல்ல. அண்ணி சொல்லுங்க, நீங்க அழுதா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, ப்ளீஸ் சொல்லுங்க. ருத்ரேஷி எதிரே இருந்த ஆருவை பார்த்தாள். ஆதித்யா ஏதோ புரிந்தவன் போல தன் அவள் கையை இறுக பிடித்தவன். ருத்ரா, ஆறு உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறியா? அவளோ ஆமாம் என்று தலையசைக்க, ருத்ரா இங்க பாரு, என்ன பாரு. அவன் வெளியை பார்க்க வைத்தான். ஆறு உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டான். நீதான் அவனோட அம்மா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதடி. இல்ல, அவனுக்கு வளர்ந்த பிறகு உண்மை தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிடுவான். எங்கேயும் போக மாட்டான்டி, அவனுக்கு நீதான் அம்மா. நீங்க தான் சொல்றீங்க. வேற யார் சொல்லணும்? உன் பையன் சொன்னா ஏத்துக்குவியா? ஆதித்யா தன் மகனை பார்த்தான். ஆரோ, இதில் அப்பா யாரு? பார்கவி கேட்க அவன் தன் பிஞ்சு கையால் ஆதித்யாவை காட்டினான். டேய், அம்மா யாரு சொல்லு. அவளே கேட்க அவனோ திரு திருவென்று விழித்தான். இப்ப கூட பாருங்க. ருத்ரேஷி அழ ரெடியாக ஆறு டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தவன் எதிரே இருந்த அவள் மேல் விழுந்து விட்டான். இப்ப பாரு, இப்ப பாரு. திரு கத்தினான்.
பாத்தியா, அவன் உன்கிட்ட தான் வரான், லூஸ் மாதிரி ஃபீல் பண்ற. ஆதித்யா கூற, அண்ணா அமைதியாரு, ஏன் அண்ணியை திட்டுற? அண்ணி, ஆறு உங்க பையன்தான், எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டான். இப்ப கூட பாருங்க உங்க மேலதான் விழுறான். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆறு மனசுல நீங்க தான் அம்மா தேவதையா இருக்கீங்க. சோ இனி ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க அழவே கூடாது. நாளிலேயே எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போங்க. ருத்ரேஷி கூற, இப்ப புரியுதா நான் ஏன் அவளை லூசு சொல்றேன்ட்டு? ஆதித்யா அவள் தலையில் கொட்டிவிட, வலிக்குதுங்க. நீ அழும்போது எனக்கும் வலிக்கதான் செய்யுது. எப்ப பாரு நதி நீர் கண்ணுல வச்சிட்டு இருக்க. போ, தமிழ்நாட்டுல தண்ணீருக்கு பஞ்சமா, போயிட்டு அதை தீக்குறியா? என்னங்க? டே மச்சான், எதுக்கு என் தங்கச்சி திட்டுற? வந்துட்டான் பாசமலருக்கு சப்போர்ட் பண்ண. சீ, சாப்பிட்டல்ல, ரூமுக்கு போடா. போறேன். திரு அங்கிருந்து சென்றான். பார்கவி சாப்பிட்டு முடித்தவள் அவள் மடியில் இருந்த ஆதிரூபனை தூக்கி கொண்டாள். அவன் ஏற்கனவே பாதி தூக்கத்தில் இருந்தான். அவனை தூக்கி கொண்டு சென்றாள். என்னங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, எவ்வளவு நேரம்? நீயும் சாப்பிடு. அவள் வாயருகே சப்பாத்தியை கொண்டு சென்றான். எனக்கு வேண்டாம். உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, சாப்பிடு. இப்பதானே திட்டினீங்க. நான் திட்டுவேன் தான், எப்ப பாரு அழுமூஞ்சி மாதிரி அழுதுட்டே இருக்க. உங்களுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாது ஆதி. என்ன ஆதியா? ஏன் அப்படி கூப்பிட்டான்னா? நான் கூப்பிட தானே அந்த பேரை உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆமா, இந்த 5.5 அடி மகாராணி பிறந்து வந்து என் பேரை சொல்லி கூப்பிடத்தான் எங்க அம்மா ஆதித்ய கரிகாலன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆதி, உங்க அம்மாவா அந்த பேரை வச்சாங்க? ஆமா. ஆதி, உங்க அம்மா பத்தி சொல்லுங்களேன். இப்ப வேண்டாமே, நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல சாப்பிடு. அவளுக்கு ஊட்டி விட்டான். இருவரும் சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்தனர். ஆறு அமைதியாக தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்தான். ருத்ரா, சொல்லுங்க. இன்னைக்கும் சோஃபா தானா? ஆமா. அவள் நகர அவளை இழுத்து தன் கை வளைவிற்குள் நிற்க வைத்தான். ஹலோ சார், ரோமியோ ஆக ட்ரை பண்றீங்களா? ஏண்டி? இல்ல, கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க. இத்தனை நாளா குட் பாயா இருந்துட்டு இப்ப பேட் பாய் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. நான் பேட் பாயா? ஆமா, இப்ப கூட பாருங்க, என்ன கேட்காமலேயே இடுப்புல கை வச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் உன்னை ஏண்டி கேட்கணும்? ஏன் பொருள் ஏன் இஷ்டம்டி. ஓ அப்படியா? அப்ப நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்களே. என்ன? ஆதித்யா அவள் முகத்தருகே வந்து குனிய பெண்ணவள் அவன் கன்னத்தில் கடித்து வைத்தாள். ஏய், என்ன பண்றடி? இதுக்கு பேரு தான் லவ் பைட். ஆசையாக கடிச்சு வைக்கிறது. நீங்க சொன்னதுதான். ஏன் பொருள் ஏன் இஷ்டம். அவள் தன் இதழை சுழித்து கூற ஆதித்யா அவள் கழுத்தில் முகம் புதைத்தவன், தன்னவள் வாசனையை உணர்ந்தவன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு மஞ்சத்தில் சாய்ந்து விட்டான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 44. வெள்ளை நிற தாமரை தன் நாயகனை பார்த்து கண் விழிப்பது போல ருத்ரேஷி கண் விழிக்க ஆதித்யா இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்தான். அவள் இடையில் இருந்த அவன் கையை எடுத்துவிட்டு பெண் அவள் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். வயிற்றில் வலி. தலைக்கு குளித்துவிட்டு தன் அறையில் இருந்த கேலண்டரை பார்த்தாள். என்ன இது, இந்த மாசம் இவ்வளோ சீக்கிரம்? இன்னைக்கு வேலை செஞ்ச மாதிரி தான். பெரும் சலிப்போடு அதில் இன்றைய தேதியை மார்க் செய்துவிட்டு கீழே வந்தாள். அனைத்து பெண்களுக்கும் வரும் மாதாந்திர பிரச்சனை தான். அதுவே ஒரு சிலருக்கு வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஒரு சிலருக்கு வந்தால் அவர்களை சும்மா விடாது, பாடாய் படுத்தி எடுத்து விடும். அவர்கள் வலி தாங்க முடியாமல் அறையிலேயே படுத்துக்கொண்டு சுழல்வர். இதில் ருத்ரேஷி 2வது கூட இல்லை, 3வது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அவள் உடம்பை போட்டு ஒரு வழி ஆக்கிவிடும். அதனால் அந்த நேரத்தில் எங்கேயும் போக மாட்டாள். சொல்ல போனால் அறையை விட்டே வெளியே வரமாட்டாள். ஆனால் இப்பொழுது அதையே செய்ய முடியாதே. பிறந்த வீட்டில் இருக்கும்போது அவளுடைய தங்கை அவளுக்கு எல்லா வேலையும் செய்வாள். ஆனால் இங்கு அப்படி இல்லையே. அவள் பொறுப்பில் ரூபன் இருக்கிறான், பார்கவி, ஆதித்யா இருவர் இருக்கின்றனர். அவர்களுக்காகத்தான் கீழே இறங்கி வந்தாள். அவள் கீழே வரும்போதே வடிவு முகத்தை வைத்தே கண்டுபிடித்து விட்டாள். பாப்பா, தலை குளிக்கிற நாளாடா? ஆமா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவாடா? அதெல்லாம் வேண்டாம். பாப்பா, அப்ப நீ உட்காரு, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். இல்ல வேண்டாம், அவர் நான் சமைச்சாதான் ஏதோ 2 இட்லி 2 சப்பாத்தின்னு அதிகமா சாப்பிடுறாரு. அதனால நீங்க எனக்கு பண்ற ஒரே வேலை ஆர்வ பாத்துக்கோங்க, அதுவே போதும். அவனை பார்கவி தூக்கிட்டு வருவா, அப்படியே குளிக்க வச்சுட்டு பாத்துக்கோங்க, நான் சமைக்கிறேன். சரி பாப்பா. வடிவு சமையல் அறையிலிருந்து சென்று விட்டாள். ருத்ரேஷி உள்ளே வந்தவள் தன் வேலையை பொறுமையாக பார்த்தாள். பார்கவி எப்பொழுதும் போல எழுந்து வந்தவள் கையில் ஆறு பாதி தூக்கத்தில் தன் அன்னையைத்தான் தேடினாள். அண்ணி, வாடி கவி, நான் சமையல் அறையில் இருக்கேன். வந்துட்டேன். அவனை கையில் ஏந்தி வந்தாள். அண்ணி, உங்க பையன் எழுந்த உடனே உங்களை தான் தேடுறான். ஏன் பையன்ல அப்படிதான் தேடுவான்.
அவனை கையில் வாங்கியவள் குழந்தையின் கன்னத்தில் முத்தம் வைக்க, அவனோ தன் பிஞ்சு கால்களால் அவள் வயிற்றில் வேறு இடித்துவிட, அது வலி கொடுத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவனை கொஞ்சி விட்டு அவளிடம் கொடுத்தாள். கவி, வடிவம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அவனை அழைச்சிட்டு போ, அவங்க குளிக்க வைப்பாங்க. ஓகே அண்ணி, ஆனா ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுடி? அண்ணி, உங்களுக்கு அந்த 3 நாளா? ஏண்டி கேக்குற? அதான் உங்க முகமே காட்டி கொடுக்குதே. சரி சீக்கிரம் போடி. சரி போறேன். அவனை அழைத்து சென்றாள். ஆதித்யா, திரு இருவரும் அவனுடைய உடற்பயிற்சி கூடத்தில் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தனர். மச்சான், என்னடா? உன் தங்கச்சியோட பாப்பா உன்னை பார்க்க ஆபீஸ் வந்தாடா. யாரு? ருத்ராவோட தங்கச்சியா? ஆமாடா. என்ன விஷயம்னு கேட்டியாடா? கேட்டேன், ஆனா அவங்க உன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்கடா. சரியாதான், இன்னைக்கு ஆபீஸ் போறோம்ல, பார்க்கலாம் விடு. சரிடா மச்சான், உன் பையன் அழுற மாதிரி கேட்கல? ஆமா. இருவரும் பால்கனி கதவை திறந்து வெளியே பார்க்க அங்கே ஆறுதான் அழுது கொண்டிருந்தான். அவனை சமாளிக்க முடியாமல் வடிவு, பார்கவி இருவரும் திணறிக் கொண்டிருந்தார்கள். பார்கவி எங்கோ இருந்து தன் அண்ணனின் குரல் கேட்க திரும்பினாள். அண்ணா, ஏன் அவன் அழுறான்? உன் அண்ணி எங்க? அவங்க உள்ள இருக்காங்கண்ணா. அவனுக்கு தன் மகனின் அழுகுரல் கேட்ட உடனேயே அத்தனை கோபம் வேறு வந்துவிட்டது. டே ஆதி, எங்க போற? ருத்ரா, இதோ வரேன் என்று அவன் முன்னே வந்தாள். என்ன சொல்லுங்க? என் பையன் அழுதே செத்து போனாதான் வருவியா? என்னங்க சொல்றீங்க? ஏன் அவன் அழுது உன் காதுல கேட்கலையா? என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. அவள் ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் முடிக்கும் விதமாக கையை காட்டிவிட்டு வெளியே செல்ல, இவன் கோபத்தில் தீயை கொட்டுவது போல ஷாலினி வேறு நின்றிருந்தாள். ஏய் பார்கவி, என்கிட்ட என் பையனை கொடு. பெற்ற தாய்க்கு தான் தெரியும் குழந்தையோட அழுக்குரல். வீதியில இருந்த அவளை பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அவ இவனுக்கு தாயாக முடியுமா? ஷாலினி கூற ஆதித்யாவுக்கு கோபம்தான் வந்தது. உடனே அவள் கையில் இருந்த தன் மகனை பிரித்தவன் உள்ளே சென்றான். ருத்ரேஷிதான் நான் என்ன தப்பு செய்தேன் என்ற ரீதியில் கண்ணில் கண்ணீரோடு நின்றிருந்தாள். விரதங்கள் கலைந்தன தேவி, அத்தியாயம் 45. ஆதித்யா தன் மகனை தூக்கி கொண்டு அறைக்கு சென்று விட்டான். ருத்ரேஷிதான் இதில் என் தவறு என்ன இருக்கிறது என்று தெரியாமல் நின்றிருந்தாள். அண்ணி, பார்கவி அவள் கையை பற்ற, நான் என்ன பண்ண கவி? அண்ணி, நீங்க எதுவும் செய்யல. அவன் அழுதது அண்ணாக்கு கஷ்டமாயிடுச்சு. அதுல அந்த ஷாலினி வேற வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டா. நான் வேணும்னா அண்ணாட்ட பேசவா? வேண்டாம் விடு, நானே பாத்துக்கிறேன். ருத்ரேஷி அறைக்கு செல்ல அங்கே ஆறு அப்பொழுதுதான் அழுகையை நிறுத்திவிட்டு சமத்து பிள்ளை போல தன் தந்தையின் கையில் இருந்தான். என்னங்க? பேசாத ருத்ரா, உன்னை நம்பி குழந்தைய விட்டா இப்படியா பண்ணுவ? என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் எந்த விளக்கத்தையும் கேட்க விரும்பல. நீ உன் இஷ்டம் போல இரு. ஆறுவை நீ நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நீ தான் பிரிச்சு பாக்குற. நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. முதல்ல ஆறுவை நான் பிரிச்சு பாப்பேனா? ஏன் இப்படி பேசுறீங்க? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இரு, நான் ஆபீஸ் போகணும். ஆதித்யா கண்ணாடி முன் நின்று தலை கோதியவன் கையில் தன் மகனை தூக்கி கொண்டு ஆபீஸ் செல்ல கீழே இறங்கினான். அவளுக்கு தான் கடுப்பாகவும் ஒரு பக்கம் மனம் வேதனையாகவும் இருந்தது. அவன் கீழே வர அப்பொழுதிருந்து நின்றிருந்த பார்கவி அங்கேதான் இருக்கிறாள். அண்ணா, அண்ணா, நான் சொல்றத கேளு. அன்னிக்கு நிறுத்து பார்கவி. உன் அண்ணிய பத்தி பேசாத, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற எதுவும் இல்ல பேச. பார்கவி முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்தாள். ருத்ரேஷி நடக்கவே முடியவில்லை என்றாலும் அவன் பின்னே வந்தவள் தன்னவனுக்கு பரிமாறினாள். அதிலும் அவன் வெறுப்பு காட்ட அவளுக்கு கோபம் வந்து விட்டது. இப்போ நான் என்ன பண்ண? எதுக்கு இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? சண்டை வந்தா என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ கேட்கணும்ல. உன் பக்கம் கேட்க என்ன நியாயம் இருக்கு, அத சொல்லு. எனக்கு உடம்புக்கு முடியல, அதனாலதான் அவங்கள குளிக்க வைக்க சொன்னேன். நீ கூட இருந்திருக்கணும்ல. ஏன் தனியா இங்க என்ன வேலை உனக்கு? என் பையனை பாத்துக்கிறத விட மிகப்பெரிய வேலை என்ன இருக்கு? என்னது, உங்க பையனா? அப்ப அவன் எனக்கு யாரு? ஆமா, உன் பையங்கிற எண்ணம் இருந்திருந்தா நீ சும்மாவாச்சும் அங்க போய் நின்னுட்டு இருப்ப. அண்ணா, ஏன் இப்படி பேசுற? பார்கவி எழுந்து வந்து விட்டாள். அண்ணியால நிக்க கூட முடியல, அதான் நான் கூட போனேன். ஏதோ ஒரு நாள் அவன் அழுததை நேர்ல பார்த்துட்டு எதுக்கு அண்ணிக்கிட்ட கத்துற? இவ அப்ப நல்லா தானே நிக்கிறா. அண்ணா, கவி ஆரம்பிக்க, வேணா கவி விடு. ருத்ரேஷி தடுத்தாள். என்ன விடுங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணி. பார்கவி டைனிங் டேபிள் அருகே வந்தவள் அங்கே இருந்த பதார்த்தங்கள் அனைத்திலும் தனக்கும் தன் அண்ணிக்கும் எடுத்து வைத்துக் கொண்டு மீதியை கீழே போட்டு உடைத்தாள். என்ன பண்ற பார்கவி? ஆதித்யா கத்த, இதெல்லாம் அண்ணி உங்களுக்காக தான் செஞ்சாங்க. அதான் இப்ப சொல்லிட்டீங்கல்ல உங்க பையன்னு, அப்புறம் என்ன? நீங்க தனி, நாங்க தனி. இனி இவனை நீங்களே பாத்துக்கோங்க. நீங்க வாங்க அண்ணி, நாம போலாம். பார்கவி அவளை அழைத்து கொண்டு அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். இவளுக்கு எவ்வளவு திமிர் பாத்தியாடா?
ஆதித்யா கூற, உன் தங்கச்சி அப்புறம் உன்ன மாதிரி தானே இருக்கும். நீ ஏன் அது இவ்வளோ கோவப்படுற? அதுவும் இல்லாம தங்கச்சி கிட்ட போய் இப்படி பேசலாமாடா? டேய், அடுத்து நீ ஆரம்பிக்காத, ஒழுங்கா வா, நம்ம ஆஃபீஸ் போலாம். வரேன், இந்தா உன் பையன். தெரியும், நான் கையில தூக்கிக்கிறேன், நீ இதை பிடி. திரு கையில் ஃபைலை கொடுத்தான். அங்கே ருத்ரேஷி தான் அழுதாள். அண்ணி, எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க? நான் பேசுறதையே உங்க அண்ணன் கேட்கவே இல்லையேடி. அண்ணி, இந்த பசங்களே இப்படிதான். அவங்க பெரிய தப்பு பண்ணா கூட நம்ம சின்னதா எடுத்துக்கணும். அதே நாம சின்ன தப்பு செஞ்சா அதை அப்படியே பெருசாக்கிடுவாங்க. இதுக்கு என் அண்ணா மட்டும் என்ன விதிவிலக்கா? ஆனா என்ன ஆனா? கொஞ்சம் வாயை காட்டுங்க. அவளுக்கு ஊட்டி விட்டாள். முதல்ல சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஷர்வானி சொன்னா உங்களுக்கு இந்த டைம்ல ப்ளீடிங் அதிகமா இருக்கும்னு. அப்படி இருந்து நீங்க சாப்பிடாம இருந்தா நான் உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஸோ ஒழுங்கா சாப்பிடுங்க. ஷர்வானி கிட்ட நீ எப்போ பேசுன? அவளோட நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும் அண்ணி. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நாம தூங்கி எழுந்துருச்சு அப்புறமா பேசலாம், சரியா? அவளும் சரி என்று தலையசைத்தாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 46. காலையில் உதித்த சூரியன் படிப்படியாக இறங்கி வர நேரம் நகர்வதை சிலர் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆதித்யா வேலையே செய்யவில்லை. அவனுடைய மகனுடன் இருப்பதற்கு தான் சரியாக இருந்தது. திருதான் அனைத்தையும் பார்த்து கொண்டான். ஒரு வழியாக வேலையை முடித்துவிட்டு திரு வர அங்கே ஆறு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். ஆதித்யா, நான் வீட்டுக்கு போறேன். எந்த வீட்டுக்கு? ஏன் வீட்டுக்கு? அது எங்க இருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல அதெல்லாம் இருக்கும். அப்படியா? ஆமா, ஏன் இப்ப இப்படிலாம் கேக்குற? உன் வீட்டுல இருந்த ட்ரெஸ் எல்லாம் தான் என் வீட்டுக்கு மாத்திட்டேனே. எத? ஆமாடா, மாத்திட்டேன். டேய், ஏன் இப்படி பண்ண? உனக்கு மட்டும் எதுக்கு தனியா ஒரு வீடு? நீயும் பேசாம எங்களோட இருடா. அதெல்லாம் வேண்டாம், என்ன தனியா விடு. என் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும். இருக்க போற. ஒழுங்கா என் பின்னாடி வா. ஆதித்யா தன் மகனை தூக்கி கொண்டு முன்னே செல்ல திரு தலையெழுத்து என்று பின்னே சென்றான். வீட்டில் ருத்ரேஷி மாலை சாப்பிட்டதிலிருந்து வயிற்று வலியில் தன் வயிற்றை பிடித்து கொண்டு தரையில் சுவற்றில் முட்டி கொண்டு படுத்திருந்தாள். பார்கவிதான் அவளை பார்த்து கொண்டாள். காலை உணவு கொடுத்தாள். அதன் பிறகு மாலை உணவையும் அவளே கொடுத்தாள். அவளை அதுவரை ஒரு வேலை செய்ய விட்டதில்லை ருத்ரேஷி. அப்படி இருக்க தன் அண்ணியை 2 நாளைக்கு கவனித்துக் கொள்ள மாட்டாளா? வடிவு பார்கவியை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டாள். இந்த காலத்துல இப்படி ஒரு நாத்தனாரா? எனக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று தன் மனதிலேயே நினைத்து கொண்டாள். யாருக்குத்தான் அப்படி தோன்றாது? அவள் அருகே இருந்த போதுதான் தெரிந்தது. அந்த சமயத்தில் தன் அண்ணி கத்துவது எல்லாம். பெண் அவள் வலியை வெளியே காட்டக்கூடாது என்று எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் அத்தனையும் வீணாகிவிட்டது. நீண்ட நேரம் புரண்டு படுத்தவள் இப்பொழுதுதான் தூங்கினாள் என்பதை உறுதி செய்து கொண்டு பார்கவி தன் அறை கதவை தாளிட்டு விட்டு வெளியே வந்தவள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். வடிவமா, எனக்கு ஒரு காஃபி வேணும். இதோ எடுத்துட்டு வரேன் பாப்பா. அவள் டிவி பார்க்க சரியாக அப்பொழுதுதான் ஆதித்யா திரு இருவரும் உள்ளே வந்தனர். உள்ளே வந்த உடனே தானாக அவன் கண்கள் தன்னவளை தான் தேடியது. அவள் இல்லை என்று உணர்ந்தவன் ருத்ரா என்று அழைக்க, அண்ணா. என்ன? எதுக்கு இப்ப அண்ணி அழைக்கிற? அதான் காலையில அவ்வளோ திட்டுனல்ல, அப்புறம் எதுக்கு கூப்பிடுற? சரி, இனிமே கூப்பிட மாட்டேன் என்று முறுக்கி கொண்டு அறைக்கு சென்றான். அவன் நினைத்தது அவள் அறையில் இருப்பாள் என்று. ஆனால் பெண் அவள் அங்கே இல்லை. தன் மகன் தூங்கிக் கொண்டிருக்க அவனை தொட்டிலில் போட்டுவிட்டு ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தான். அப்பொழுதும் அவள் இல்லை. அவன் ஆபீஸ் சென்று வந்தால் பார்க்கும் முதல் முகம் அவளுடைய முகம். இன்று அவள் முகம் பாராமல் தவித்துதான் போனான். தன் மகன் உறங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவன் கீழே வர அங்கே தங்கையை பார்த்தவன் அவளிடமே சென்றான். பார்கவி, சொல்லுங்கண்ணா. உன் அண்ணி எங்க? அவங்கள ஏன் நீங்க தேடுறீங்க? ஏன் பொண்டாட்டி நான் தேடுறேன், சொல்ல அவ எங்க? ஓ, இப்பதான் உங்க பொண்டாட்டிங்கிற ஞாபகம் வந்ததா? பார்கவி, நானும் பாக்குறேன். என்ன காலையில இருந்து ஓவரா பேசிட்டு இருக்க? அண்ணா, நான் ஓவரா பேசல, நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. எப்பவுமே ஒரு குழந்தை குளிக்க வைக்கும் போது அழும். இன்னைக்கு அண்ணி இல்லாம அவன் கொஞ்சம் அதிகமா அழுதுட்டான். அதுக்காக என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம அண்ணியை உங்க இஷ்டத்துக்கு திட்டுறீங்க. கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சுத்தமா முடியல. அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா உங்களோட வேலை உங்களுக்கு நடக்கணும், அப்படித்தானே? அவங்க சமைச்சு கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக தான் அந்த சமையல் அறையில நின்றுட்டு இருந்தாங்க, தெரியுமா? என் புருஷன் நான் சமைச்சாதான் இன்னும் நல்லா சாப்பிடுவாருன்னு அவங்க வயிற்று வலி அதிகமா இருந்தும் உங்களுக்காக சமைச்சாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் கேட்காம காலையில வாய்க்கு வந்தபடி திட்டிட்டீங்க. அண்ணியோட வலியை உங்களால 1 மணி நேரம் கூட தாங்க முடியாது, தெரியுமா? பார்கவி, அவன் வாய் திறக்க, போதும்ண்ணா, நீங்க உங்க பையனை பாருங்க, நான் என் அண்ணியை பாத்துக்கிறேன். உங்க கையில போன் இருக்குல்ல, அதுல போட்டு பாருங்க ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்தா எந்த மாதிரி வலி இருக்கும்னு. டேய் திருவண்ணா, எப்ப பாரு ஃபைல மட்டுமே புரட்டி பார்க்க கூடாது.
கொஞ்சம் பொண்ணுங்களோட மனசையும் புரட்டி பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அருகே நின்றிருந்த திருவை பார்த்து கூறினாள். வடிவம்மா, காஃபி கேட்டேன். இந்தா பாப்பா. வடிவு அவள் கையில் காஃபி கப்பை கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட பார்கவி தன் அறைக்கு சென்றாள். அங்கே அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவாக இருக்கும்? விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 47. தன் தங்கை பேசிவிட்டு சென்றதை அசை போட்டுக் கொண்டே வந்த ஆதித்யா தோட்டத்தில் அமர்ந்தான். அவன் அருகே திரு வந்தான். மச்சான், என்னடா? இந்தா இத பாரு. திரு தன் நண்பனிடம் போனை கொடுத்தான். அதில் அவன் படித்த செய்தி, ஒரு பெண் மாதவிடாயின் போது அவளுடைய உடல் நலம், மனநலம், அதைவிட வயிற்று வலி இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதே. அதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பாத்தியா, இப்படிதான் வலி இருக்குமா என்று தன் நண்பனின் முதுகில் கட்டையால் அடித்தான். டேய் லூசு. ஆதித்யா திரும்ப, எத நான் லூசா? நீதான் லூசு. பாப்பா எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கான்னு தெரியாம நீ தானே பேசின. இந்த கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா வலி. அப்போ என் மேல தப்பு. கண்டிப்பா உன் மேலதான் தப்பு. போயிட்டு அவள்கிட்ட மன்னிப்பு கேளு. இதோ போறேன் என்று திரும்ப பார்கவிதான் ஓடி வந்தாள். அண்ணா, அண்ணா. ஏய், என்னடியாச்சு? அண்ணா, அண்ணி. அவளுக்கு என்னடி? அண்ணா, அன்னைக்கு ப்ளீடிங் அதிகமா போகுது. அவங்கள எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்குண்ணா. சரி வா. ஆதித்யா தன் தங்கையின் அறைக்கு செல்ல அங்கே ருத்ரேஷி மயக்க நிலையில் இருந்தாள். அவள் படுத்திருந்த இடத்தில் கால் வெளியே உதிரம் கொட்டுவதை பார்த்தான். அவள் அருகே வந்தவன் கன்னத்தை தட்டி பார்த்தான். தண்ணீர் தெளித்தான். எதுவும் சரிவரவில்லை. திரு, நீ கார் எடுடா. அவன் கீழே சென்றான். பார்கவி, அந்த போர்வையிடு. தன் அண்ணனிடம் போர்வையை கொடுத்தாள். பெண்ணவள் உடலை சுற்றி போர்த்தி அவளை கையில் ஏந்தி கொண்டவன் கீழே வர கார் மருத்துவமனைக்கு சென்றது. திரு, சீக்கிரம் போடா. இது ஏதோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஆதித்யா, முதல்ல அவளுக்கு பல்ஸ் இருக்கான்னு பாடுறா. அவன் பார்க்க அது படிப்படியாக குறைவது தெரிந்தது. திரு, பல்ஸ் குறையுதுடா, சீக்கிரம் போடா. தன்னவள் ரத்தம் கண்ட அவனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. பார்கவி பயத்தோடு நின்றிருந்தாள். அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. பார்கவி, பயப்படாத, ருத்ரேஷிக்கு எதுவும் ஆகாது. திரு கூற, அண்ணா எனக்கு பயமா இருக்கு. அவள் அழுது கொண்டே கூறினாள். பயப்படாதடி, அவளுக்கு எதுவும் ஆகாது. ஆதித்யா தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் சட்டையில் ரத்தம், கையில் ரத்தம். இதெல்லாம் பார்க்க அவனுக்கு அவளை நினைத்து கஷ்டமாக இருந்தது. அவளை பரிசோதனை செய்த டாக்டர் வெளியே வர மூவரும் நின்றனர். டாக்டர், என் மனைவிக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்க கணவர் யாரு? நான் தான். உங்க மனைவிக்கு இது முதல் நாளா இல்ல 2வது நாளா? அவன் வெளிப்பதை பார்த்து பார்கவிதான் கூறினாள். இது ஃபர்ஸ்ட் டே தான் டாக்டர். நீங்க யாரு? அவங்களோட நாத்தனார். ஹலோ மிஸ்டர், கல்யாணம் மட்டும் பண்ணா போதாது, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் பெண்களை படுக்கைக்கு மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. கடைசி வார்த்தையை முணுமுணுக்க அதுவும் ஆதித்யாவின் காதில் விழுந்ததுதான். டாக்டர், அண்ணி எப்படி இருக்காங்க? ஏன் இப்படி ஆச்சு? அவங்களுக்கு எப்பவுமே நார்மலா இப்படிதான் இருக்குமா என்ன? அவங்களுக்கு முதல் நாள் 2வது நாள் வலி இருக்கும், அதே சமயம் ப்ளீடிங் கூட இருக்கும் தான். ஆனா இது வரைக்கும் இப்படி நடந்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட். அப்போ இவங்களுக்கு யாரோ ப்ளீடிங் மாத்திரை கொடுத்துருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதான் இப்படி நடந்திருக்கு. ஏதோ இப்பயாச்சும் சீக்கிரம் கொண்டு வந்தீங்களே, இன்னும் கொஞ்சம் தாமதம் செஞ்சிருந்தா உயிர் போயிருக்கும். டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ நார்மல் தான். நாளைக்கு காலையில தான் கண் விழிப்பாங்க. ட்ரிப்ஸ் ஏறுது. இவங்க கூட ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்போஸ் அப்நார்மலா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லணும்ல. ஓகே டாக்டர். பார்கவி சரி என்றாள். ஆதித்யாக்கு அவனை நினைத்து முதல் முறை வெட்கமாக இருந்தது. தன் அவளை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பான். ஆனால் இன்று அதற்கு மாறாக நடந்ததை எண்ணி தலை குனிந்தான். அவனுக்கு கண்ணீர் கூட வந்துவிட்டது. இங்கே பலருக்கு பெண்கள் படும் வலி தெரிவதே இல்லை. அவர்கள் அப்படியே தங்களின் வலியை முகத்தில் காட்டிவிட்டால் ஒரு சில வார்த்தைகளை கூறி அவர்களை மன ரீதியாக காயப்படுத்துகின்றனர். இதில் மிக கொடுமையே பெண்களின் வலியை பெண்களே புரிந்து கொள்ளாமல் எள்ளி நகையாடுவதுதான். அண்ணா. பார்கவி அவன் தோள்களை தொட்டாள். அவனோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அண்ணா, நீ ஃபீல் பண்ணாத. அன்னைக்கு நீ எதுவும் இல்ல, சோ அழாத. நீ ஏதாவது மாத்திரை கொடுத்தியா பார்கவி? திரு கேட்டான். இல்லண்ணா, நான் எந்த மாத்திரையும் தரல. அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு? தெரியல அண்ணா. ஆதித்யா எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். திரு அண்ணா, நீங்க அண்ணாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் அண்ணியை இங்கே இருந்து பாத்துக்கிறேன். ஆதி, வாடா போலாம். நான் வரல. அண்ணா, நீ இப்ப போ, காலையில வா. இல்ல, அவ கண் விழிக்கிற வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன். அண்ணா, வீட்டுல ஆறு இருக்கான். அவன் கண் திறந்த உடனேயே அழ ஆரம்பிச்சிடுவான். அதெல்லாம் விட ஷாலினி இருக்கா. நாம வீட்டுல இல்லாததை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவா.
சோ நீங்க வீட்டுக்கு போங்க. ஷாலினியின் பெயரை கேட்ட உடனேதான் இருவருக்கும் ஏதோ பொறித்தட்ட ஆதித்யா உடனே எழுந்து சென்றான். திரு அவனை பின்தொடர்ந்தான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 48. ஆதித்யாவின் கார் அவனுடைய வீட்டின் முன் நின்றது. ஆதித்யா எதிர்பார்த்தது போல உள்ளே வடிவிடம் ஷாலினி சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அதன் சத்தம் வீட்டு வாசல் வரை கேட்டது. அவன் ஏற்கனவே அவள் மீது செம்ம கோபத்தில் இருக்கிறான். இதில் இது வேற அவன் கோபத்தை அதிகப்படுத்தி இருந்தது. நேராக உள்ளே வந்தவன் தன் கை சட்டையை மேலே உயர்த்தியவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அதில் பெண் அவள் எங்கேயோ சென்று விழுந்தாள். அங்கே ஒரு ஓரமாக நின்றிருந்தாள் மாளவிகா. அவள் அருகே அவளுடைய அன்னை மல்லிகா நின்றிருந்தாள். அவன் அருகே இருந்த திருவை பார்த்தான். அவனோ ஏதோ புரிந்தது போல தன் போனை எடுத்து பேசியபடி கதவின் அருகே சென்றவன் கதவை பூட்டிவிட்டு திரும்பி பார்த்தான். அங்கே ஆதித்யா தன் வீட்டின் நடுக்கூடத்தில் இருந்த சாட்டையை கையில் எடுத்தான். மாளவிகா மெதுவாக தன் அன்னையின் கையை பற்றியபடி பின்னே சென்றாள். அம்மா, பயமா இருக்கு. மாளவிகா! அந்த வீடே அதிரும்படி கத்தினான். வடிவு தன் கையில் இருந்த குழந்தையோடு அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். அங்கே மூவரும் அலரும் சத்தம் அவன் நிம்மதியை கெடுத்து விடக்கூடாது என்றுதான். ஏன் இப்படி பண்ண? அண்ணா, அண்ணா, நான் என்று அவள் வார்த்தைகள் தந்தி அடித்தது. ஏய், ஏன் இப்படி பண்ணுன? அவளை எனக்கு பிடிக்கல. அதை விட உன் குழந்தை எனக்கு வேணும். அதான் அப்படி பண்ணுன. அவள் திமிராக கூற ஆதித்யா அத்தனை கோபத்தையும் அவள் மீது காட்டினான். இவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி பேசுவ? உங்களால என் முதல் வாழ்க்கை வீணா போச்சு. இப்ப என் ருத்ராவை என்கிட்ட இருந்து பிரிக்க எப்படி பண்ணிருக்கீங்க? அவளை அடித்தான். மாளவிகாவின் முதுகில் சிவப்பு கோடுகள் விழுந்தன. வலியில் அலறினாள். அவள் அருகே நின்றிருந்த மல்லிகா இப்பொழுது எங்கோ நின்றிருந்தாள். சித்தி! அவள் வரவில்லை. அவள் அருகே சென்றவன், உங்களை அடிக்க கூடாது. நீங்க என் அம்மா மாதிரி. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கீங்களா? நான் உங்க மேல வச்சிருந்த அன்பை காட்டி இந்த சனியனை என் தலையில கட்டி வச்சிங்க. அடுத்து உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுனால இவன் மூலமா ஒண்ணு பெத்து கொடுத்து அதையும் அவளே அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இதனாலதான் இவளை தொடாம டெஸ்ட் டியூப் பேபி பெத்து கொடுக்க ஏற்பாடு செஞ்சேன். இவளும் கவலையே இல்லாம போயிட்டா. ஆனா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? அவனை ஏன் உங்ககிட்ட தரல? இதோ நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே உங்க மொத பொண்ணு, அவளுக்கு பொறுமை இல்ல, அன்பு இல்ல. இதெல்லாத்தையும் விட ஒரு நோயுற்ற குழந்தைய எப்படி பாத்துக்கணுங்கிற அறிவு இல்ல. இப்படி இருக்கிற ஒருத்திக்கிட்ட நோயாளியா இருக்கிற என் பையனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் நார்மல் குழந்தை இல்ல. அவனுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. இத பெத்த அவளும் தெரிஞ்சுக்கல. அவனை அடையணும்னு நோக்கத்துல இருக்கிற உங்களுக்கும் தெரியல. ஒரு தந்தையா நான் தினமும் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவனுக்கு திடீர்னு மூச்சு வாங்கும். அப்போ எல்லாம் என் உயிர் என்கிட்டயே இருக்காது. அப்படிலாம் அவனை பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க இந்த சொத்து அதுவும் இல்லாம உன் பொண்ணு சபையில நிக்கணும்னு என்னெல்லாம் பிளான் போட்டீங்க. இதுல என் ருத்ராவை வேற நீங்க எல்லாம் சேர்ந்து காயப்படுத்தினது மட்டும் இல்லாம அவளை என்கிட்ட இருந்து ஒரேடியா பிரிக்க பார்த்து அவளோட உயிரையே மருத்துவமனையில ஊசலாட விட்டுருக்கீங்க. இனியும் உங்களோட செயலை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. நீ என்கிட்ட வரணும்னு நினைச்சா இந்த அடி ஞாபகம் வரணும். ஆதித்யா அடித்தான். அதில் ஷாலினி, மாளவிகா இருவருக்கும் தான் பலத்த அடி. ஆதித்யா தன் கையில் இருந்த சாட்டையை கீழே போட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்ட திரு கதவை திறந்தான். வெளியே மாளவிகாவின் கணவன் தான் நின்றிருந்தான். அவனை பார்த்த அவள் மெல்ல எழுந்தாள். அவளுடைய நிலையை பார்த்தவன் ஆதித்யாபுரம் கோபமாக திரும்பினான். ஆதித்யா, மூச்சு விடக்கூடாது. உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு போ என்று அவன் கூற அவனும் எதுவும் சொல்லாமல் தன் அவளை தூக்கினான். அவனுக்கு தெரியும் மாளவிகாவின் குணம். இத்தனை வருஷம் அவளுடன் வாழ்ந்திருக்கிறானே, அவளை பற்றி தெரியாமல் இருக்குமா என்ன? அவளை மெல்ல தூக்கி சென்றான். ஆதித்யா தன் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க அவன் அருகே வந்தாள் மாளவிகா. அண்ணா, அண்ணா! அவன் அவளுடைய வார்த்தையை எல்லாம் காதில் வாங்கியதாக தெரியவில்லை. ஆதித்யா, நீ எங்களுக்கு இனி எதுவும் தர வேண்டாம். இது ஒண்ணு மட்டும் எங்களுக்காக பண்ணு. மல்லிகா கூற அவளை தீயாக ஒரு பார்வை பார்த்தான். உன் பையன் உன்கிட்டயே இருக்கட்டும், அவனை நாங்க கேட்க மாட்டோம். ஆனா உனக்கும் ருத்ரேஷிக்கும் பிறக்கிற குழந்தையாச்சும் எங்களுக்கு வேணும். மல்லிகா கேட்க அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதித்யா, நீங்க 2 பேரும் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டீங்க. ருத்ரேஷிக்கு குழந்தையே பிறக்காது, போதுமா? திரு, இங்க இந்த குப்பை எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் போக சொல்லு. இன்னொரு தடவை இவங்களை நான் பார்த்தா உயிரே இருக்காது. ஆதித்யா எழுந்து சென்று விட்டான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 49. மருத்துவமனையில் பெண்ணவள் மெல்ல கண் விழிக்க அவள் அருகே பார்கவி அமர்ந்திருப்பதை பார்த்தாள். கவி, அண்ணி, இப்ப எப்படி இருக்கீங்க?
உடம்பு வலிக்குதா என்ன? பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன நடந்துச்சு? நான் ஏன் இங்க வந்தேன்? அண்ணி, அதெல்லாம் பெரிய கதை. முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க அத சொல்லுங்க. ஏதாவது வலி இருக்கா என்ன? நான் நல்லா இருக்கேன்டி. முதல்ல என்ன நடந்துச்சு அத சொல்லு. அது எதுவும் இல்ல. உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்கோம். போதுமா? சரி, இப்ப போலாமா? எங்க போகலாம்? வீட்டுக்கு தான். அண்ணி, நீங்க பேஷண்ட். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. என்ன அவசரம் இப்பவே வீட்டுக்கு போக? கவி, ஆரு தனியா இருப்பான். அவனை யார் பாத்துப்பாங்க? அண்ணி, அவனை அண்ணா பாத்துக்குவாரு. சோ நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உன் அண்ணா வரலையாடி? இன்னுமா என் மேல கோவமா இருக்காரு? அண்ணி, ஏன் இப்படி? என்ன நடந்தாலும் இந்த மனைவிகள் கணவனை தேடாம இருக்க மாட்டீங்களே? ஏய், என்னடி கிண்டலா? இல்ல, நக்கல். அண்ணா உங்களுக்கு உடம்பு முடியலன்னு உடஞ்சே போயிட்டாரு. இங்க இருக்கிறதா தான் சொன்னாரு. நான் தான் ஆரு தனியா இருக்கான்னு அனுப்பி வச்சேன். எப்படியும் உங்களை பார்க்க வருவாரு. அப்போ உங்க காதல் மழையெல்லாம் பொழியுங்க, சரியா? அண்ணி, நீங்க இருங்க, நான் போயிட்டு டாக்டர் அழைச்சிட்டு வரேன். பார்கவி அங்கிருந்து சென்று விட்டாள். ருத்ரேஷி கண்களை மூடியபடி படுத்திருந்தாள். அவள் கன்னத்தில் பிஞ்சு கைப்படவே பெண்ணவள் கண் திறந்தாள். அவள் அருகே ஆதித்யா, அவன் கையில் ஆதிரூபன் இருந்தான். அவனை பார்த்தவள், ஆரு? தன்னவன் கையில் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள். ஆனால் ஆதித்யாவை நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. அவனை கையில் வாங்கி கொண்டவள் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ருத்ரா, சாரிடி. அவனை அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அதற்குள் டாக்டரோடு பார்கவி உள்ளே வந்தாள். பார்கவி அவள் கையில் இருந்த ஆருவை வாங்கி கொண்டாள். டாக்டர் அங்கே நின்ற ஆதித்யாவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு ருத்ரேஷியை செக்அப் செய்தான். ருத்ரேஷி, இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். ஆனா உடம்பெல்லாம் செம்மையா வலிக்குது. ஸ்டொமக் பெயினும் இருக்கு டாக்டர். நான் டேப்லெட் தரேன், அதை கரெக்டா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஓகே டாக்டர். பார்கவி. எஸ் டாக்டர். உங்க அண்ணியை இனியாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். அப்போ நாங்க அண்ணிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்ல? கூட்டிட்டு போங்க, பட் பார்த்து இருக்கணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஓகே மிஸ்டர் ஆதித்யா, நீங்க கொஞ்சம் வரீங்களா? அவனும் வெளியே வந்தான். சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் ஆதித்யா, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்குமா உங்க ஒய்ஃப் பத்தி தெரியாம இருப்பீங்க? இனிமே அவங்கள ஒழுங்கா பாத்துக்கோங்க. 1 மாசம் அவசரப்படக்கூடாது, புரியுதா? அந்த பெண் சென்று விட ஆதித்யா தலையில் அடித்து கொண்டான். இங்கேதான் ஒன்றுமே நடக்கவில்லையே, ஏதோ நடந்த மாதிரியே பேச வேண்டியது. அண்ணா. பார்கவி அவன் தோள்களை தட்டினாள். என்னாச்சு பார்கவி? அண்ணா, ஆருவ பிடி. அவன் கையில் கொடுக்க அப்பொழுது ருத்ரேஷி மெல்ல நடக்க தன் மகனை அவளிடம் கொடுத்துவிட்டு ருத்ரேஷியை கையில் ஏந்தி கொண்டான். அண்ணா, என்ன பண்ற? பார்த்தா தெரியல, நீ போயிட்டு கார்ல ஏறு, உங்க அண்ணி வருவா. ஏய், சாரி ருத்ரா. அவளோ காதை மூடிக்கொண்டாள். ஒரு பெருமூச்சு ஒன்றை விட்டவன் அவளை தூக்கி வந்து காரில் அமர வைத்தான். பெண்ணவள் அவனை எங்கே பார்த்தாள்? கார் வீட்டு வாசலில் வந்து நிற்க திருவடிவு இருவரும் வாசலில் வந்து நின்றனர். 2 பேரும் என்ன வாசல்லே வந்து நிக்கிறீங்க? பார்கவி கேட்க, எல்லாம் நலம் விசாரிக்கத்தான். அண்ணி இங்கேதான் இருப்பாங்க, அப்புறமா வந்து நலம் விசாரிக்கலாம். வடிவம்மா, முதல்ல நல்ல சாப்பாடு சமைச்சு வைங்க. திருவண்ணா, இந்தா இவனை பிடி, நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். முதல்ல வந்து சாப்பிடணும். ஒழுங்கான சாப்பாடு இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பார்கவி புலம்பிக் கொண்டே அறைக்குள் சென்றாள். ஆதித்யா அவளை தூக்க வர, வேண்டாம், நானே நடந்து போறேன், எனக்கு கால் இருக்கு. அவனை தடுக்க, ருத்ரா சாரிடி. உங்க சாரியும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப கூட நீங்க இப்படிதான் பேசுவீங்க. எனக்கு எதுக்கு வம்பு? நான் இப்படியே இருக்கேன். ருத்ரா, இனி எப்படி பேச மாட்டேன்டி. உங்க வார்த்தைய காத்துலதான் எழுதி வைக்கணும். தயவு செஞ்சு நகருங்க. அவள் படிக்கட்டில் ஏற, இதற்கு மேல் பேசி பயனில்லை என்ற ஆதித்யா அவள் காலிலேயே விழுந்து விட்டான். பெண் அவள் கால்களை இறுக பற்றி கொண்டான். எம்மா தாயே, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. இனி இப்படி நடக்காது, என்ன மன்னிச்சிடு ருத்ரா. உன் புருஷன் பாவம் இல்ல, கொஞ்சம் என் மேல கருணை காட்டிடி. ஆதித்யா அவள் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சினான். இதெல்லாம் முகம் முழுக்க புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் திரு. அவனுக்கு தெரியாதா அவன் நண்பனை பற்றி? அவனுக்கு பொறாமை இல்லை, அதைவிட கோபம் என்று வந்துவிட்டால் யார் என்பதை கூட பார்க்காமல் அடித்து துவைத்து விடுவான். அப்பொழுது ஆதித்யா யாராவது ஒருவர் காலில் விழுவான் என்று சொன்னால் அப்பொழுது அவன் மூக்கை உடைத்திருப்பான். ஆனால் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து திரு சந்தோஷப்பட்டான். டே ஆரு, உங்க அப்பா முதல்ல ஒருத்தரோட காலில் விழுறாண்டா, என்ன ஒரு ஆச்சரியம். திரு சிரித்தான். ருத்ரேஷி உள்ளே சிரித்தாலும் வெளியே கோபத்தை காட்டிக்கொண்டாள். ருத்ரா சாரிடி, அதான் காலில் விழுந்துட்டேனே, இப்பயாச்சும் என்ன மன்னிச்சிடுடி. முதல்ல எந்திரிங்க. என் காலில் விழுந்து அப்படியே என்ன போட்டு தள்ள பிளானா? ஒழுங்கா எந்திரிங்க.
நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எந்திரிக்கிறேன். மன்னிக்கலாம் முடியாது. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ருத்ரா, என்ன ருத்ரா, என்னை விடுங்க. அவள் மேலே அறைக்கு சென்று விட்டாள். பாவம் ஆதித்யாதான் அங்கேயே அமர்ந்து விட்டான். தன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கும் நண்பனை பார்த்து. டா வெண்ண, நீ எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை வந்துடுச்சு. ஒரு கன்னி பையனோட சாபம். நீயும் என்ன மாதிரி காலில் விழுவடா. டே ஆதி, உன் சாபம் எல்லாம் பழிக்காதுடா. அதுவும் நான் உன்ன மாதிரி இருக்க மாட்டேன்டா. லேட்டா காலில் விழ, நான்லாம் அப்பவே விழுந்துடுவேன். திரு சிரிக்க, சி போடா. ஆதித்யா அவன் அறைக்கு சென்று விட்டான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 50. அறையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் மாளவிகா. அவள் உடல் எங்கும் அடிபட்ட காயம் இருந்தது. அவளுடைய கணவன் குகன் அவளை ஏகத்திற்கும் முறைத்து கொண்டிருந்தான். மாளவி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ண? நீ என்ன செய்யல? உங்க அம்மா கூட சேர்ந்து உன் புத்தி ஏன் இப்படி போகுது? எனக்கு தெரியாம எவ்வளவு வேலை பார்த்திருக்க. உனக்கு நான் கணவன் தானே. என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? நான் காதலிச்ச மாளவி நீ இல்ல. இப்ப அப்படியே மாறிட்ட. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சது உன் அண்ணன், அதாவது என்னோட ஃப்ரெண்டு. நீ எப்போ அந்த ஷாலினி மூலமா அவன் வாழ்க்கையை கெடுத்தியோ அன்னையில இருந்தே அவன் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ ஏன் இப்படி இருக்க? நமக்கு குழந்தை பிறக்காதுதான், அதுக்கு ஏன் இப்படி பண்ற? ஒருவேளை நான் உன்னை குழந்தை வேணும்னு குடும்பப்படுத்துறேன்னா என்ன? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? உனக்கு நான் முக்கியமா இல்ல குழந்தை முக்கியமா? நீங்க தாங்க முக்கியம். அப்புறம் ஏன் இப்படி? மாளவி, இதுதான் நான் உன்கிட்ட கடைசியா பேசுறது. இன்னொரு முறை நீ இதை செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சுது, அப்புறம் நீ மறந்துட வேண்டியதுதான் என்ன. என்னங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க தான் வேணும். இனி எனக்கு யாரும் வேண்டாம். நான் இந்த குழந்தை விஷயத்த பத்தி பேசவே மாட்டேன். என்னால இந்த ஊர் கொடுத்த மலடிங்கிற பட்டத்தை கூட தாங்க முடியும். ஆனா நீங்க கொடுக்குற வலியை தான் என்னால தாங்கவே முடியாது. என் வாழ்க்கையில நீங்க மட்டும் இருங்க, அதுவே போதும். மாளவிகா அழ, உன் வார்த்தையை நம்புறேன். ஆனா இதே தப்ப மறுபடியும் செஞ்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். குகன் அவளை எச்சரித்து விட்டு சென்றான். அவளுக்கு தான் கவலை வந்து ஒட்டி கொண்டது. அவள் அறையில் இருக்கும் குழந்தை புகைப்படத்தை பார்த்து அழுதாள். மல்லிகா ஒரு பக்கம் உறவினர்கள் இருந்தும் இல்லாதது போல நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் கையில் இருந்த காயத்திற்கு ஒருத்தி மருந்து போட்டு கொண்டிருந்தாள். அடியே எடுபட்ட கழுத, பார்த்து மருந்து போடிடி. பார்த்துதான் போடுறேன். அவள் முகத்தை சுளித்து கொள்ள, என்னடி முகத்தை சுளிக்கிற? அப்படியே உன் அருவாமனையில வச்சு அரிஞ்சு விடுவேன். ஏமாந்தவ யாராவது கிடைச்சா நீ பண்ணுவ. போடி இவள, நீ கொடுக்குற காசுக்கு இதை செய்யறதே பெருசு. இனிமே நீயாச்சும் இந்த வீடாச்சும் இனி இந்த பக்கம் வரவே மாட்டேன். சி, இவாள்லாம் என்ன தாயோ, பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையே சீரழிச்சிட்டு வாழலாம்னு இருக்கா. அவள் சென்று விட, அடியே நில்லு, நானும் வாரேன். இனி இவளுக்கு என்னால சமைச்சு போட முடியாது. எது செஞ்சாலும் உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னு. அடியே, இனி நீயே உப்பு அள்ளி கொட்டி செஞ்சுக்கோ. சப்பாடா, இன்னையோட சனிய ஒழிஞ்சுது. இருவரும் அவளை திட்டி விட்டு சென்றனர். மல்லிகா கோபத்தோடு அமர்ந்திருந்தாள். அவளுக்கு தான் தெரியுமே அந்த வீட்டில் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று. என்னதான் வீடு, சொத்து, பணம், பங்களா இதெல்லாம் இருந்தாலும் கூட நல்ல மனசு இருந்தால்தானே நல்ல மனிதர்கள் உடன் இருப்பார்கள். ஆனால் அதுவும் மல்லிகாவுக்கு கொடுத்து வைக்கவில்லை. போங்க, எல்லாரும் போங்க. இந்த வீட்டுல என்ன தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, இருக்கவும் வேண்டாம். எல்லாம் அவளாலதான் வந்தது. அந்த மூதேவி ருத்ரேஷ் என பழி வாங்காம விடமாட்டேன். அவள் மனதில் சபதம் எடுத்துக்கொண்டவள் தன் அறைக்கு சென்றாள். பாவம், அவளுக்கு தெரியவில்லை, நாம் எது மற்றவர்களுக்கு செய்கிறோமோ அதேதான் நமக்கும் வரும் என்பதை. மல்லிகா போல் பலரும் மறந்துவிட்டு அடுத்தவர் வாழ்வில் மூக்கை நுழைத்து அதில் கும்மி அடித்து சந்தோஷம் அடைகின்றனர். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் நீலாதேவி ஆடியோ நாவல்ஸ் சேனலில். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்தித்திடலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.